Hi friends, welcome to CBC class 11th Applied Maths Emerald Expo Solution exercise number 8.3 find odd man out questions பார்த்துட்டு இருக்கோம். அதில் லாஸ்ட் 5 questions இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிச்சு. இதை நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நிறைய டைம் பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற தப்பு பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனை நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே ரைட். 16th கொஸ்டின் பாருங்கள். சப்ப அசால்ட்டாக போட்டுடலாம். 7 - 5 என்னப்பா 2 அவ்வளோதான். பார்த்தீங்களா? 8 - 1 என்னப்பா 7 நடுவில் இது என்ன மாதிரி வச்சுருக்காங்கப்பா. 6 - 2 4 நடுவில் இருக்குது. 9 - 5 9 - 4 5. ஓகே, இது நீங்கள் சொல்கிறீங்களா? 8 - 3 6 கரெக்டு தானே சார்? 8 - 3 5 சார். மிஸ்டேக்கு. ஆட் மேனு வஷி மாட்டிக்கிச்சு. அந்த மாதிரி தான். 7 - 4 3 கரெக்டு. 5 - 1 4 கரெக்டு. இவன் தான் ஆட் மேன். ஓகே, இப்போ 16 இது வந்து 4 டேபிளில் டிவைட் ஆகும். 36 4 டேபிளில் டிவைட் ஆகும். அப்படி இல்லையா ஈவன் நம்பர் ஒருத்த மட்டும்தான் ஆடு. மாட்டிக்கிட்டான். பார்த்தீங்களா? மாட்டிக்கினார் ஒருத்தர். இந்த மாதிரி தான் மாட்டிக்கினான். ஓகே, ஸோ 81. நெக்ஸ்ட்டு இது வேறு மாதிரியும் பார்க்கலாம். நல்லா பாருங்கள். இது வந்து 4 ஸ்கொயர் ஈவன் நம்பரை ஸ்கொயர் பண்ணுறாங்க. 6 ஸ்கொயர் ஈவன் நம்பரை ஸ்கொயர் பண்ணுறாங்க. 8 ஸ்கொயர் ஈவன் நம்பரை ஸ்கொயர். 10 ஸ்கொயர் ஈவன் நம்பர் ஸ்கொயர். 12 ஸ்கொயர் ஈவன் நம்பர் ஸ்கொயர். 14 ஸ்கொயர் 196. இது மட்டும் தான் 9 ஸ்கொயர். ஸோ ஆட் நம்பர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி வேணால் சொல்லலாம். இப்போ இது பாருங்கள். 18 இஸ் அப்போ மேட்ரு. 2 + 1 3 நடுவில் இருக்குது. 3 + 2 5. 4 + 3 7 நடுவில் இருக்குது. 5 + 4 9 வரல. ஸோ அப்போ இவன் தான் ஆட் மேன். எதுக்கு ரிமைனிங் செக் பண்ணிக்கலாம். 6 + 2 8. 7 + 1 8. 8 + 1 9 பக்கா. இவன் தான் ஆட் மேன். ஓகேங்களா? முடிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே இது நல்லா இருக்கே. இங்கே பாருங்கள். 7 2³ - 1 எழுதலாம். 2³ என்னப்பா 8 - 1 7. 26 3³ - 1. 3³ என்னப்பா 3 × 3 × 3. 27 - 1 which is 26. ரைட்டா? நெக்ஸ்ட்டு இது வந்து 4³ - 1. 4³ 64 - 1 63. 5³ - 1. 5³ என்னப்பா 5 × 5 × 5. 5 5 are 25. 25 5 are 125 - 1 124. ரைட்டா? ஸோ அழகாக வருது. எவ்வளோ பெருசாக போடுங்க. 6³ - 1 6³ என்னது 6 × 6 × 6. 6 6 are 36. 36 are 216. -1 215 வரணும். ஆனால் 217 இருக்குது. 6³ + 1 ஆயிருக்கு. சம்திங் ஃபிஷி. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். ஓகே, 6³ + 1. இப்போ இது 7³ - 1. ஆமாம், இது எனக்கே தெரியும். 7 × 7 × 7 வந்து 343. -1 பண்ணால் 342. இது கரெக்டாக இருக்குது. இது கரெக்ட். எல்லாம் -1 வருது. இது 8³. ஆமாம், இது எனக்கு தெரியும். 8 × 8 × 8. 512 - 1 which is 511. 8³ - 1. இவன் மட்டும் பாருங்கள். 6³ + 1 தான். அப்போ இவன் தான் ஆட் மேன். ஓகே, லாஸ்ட் 20th கொஸ்டின். இப்போ லாஸ்ட் ஒன். இதுவும் இதே மாதிரி தான். இப்போ நல்லா இருக்குது இந்த கொஸ்டின். சூப்பர் நைஸ் கொஸ்டின். நான் மட்டும் ஸ்கூல் டீச்சராக இந்த கொஸ்டின்லாம் எக்ஸாமில் கேட்பேன். நைஸில். இப்போ இது பாருங்களேன். 2³ - 2. 2³ என்னப்பா 8. -2 பண்ணுங்கள் 6 வந்துடும். இது வந்து என்ன வரும் 3³ 27. ஆனால் -3 பண்ணும். ஓகே, இங்கே 2 இங்கே 2 இங்கே 3 இங்கே 3 தான் லாஜிக்கு. ஸோ 4³ - 4. 4³ என்னது இப்போ தான் பார்த்தோம் 64. -4 பண்ணால் 60 வரும். கரெக்டாக 60 வந்துருச்சு. ஓகே செலக்டட். 5³ என்னது -5. 5³ 125. -5 பண்ணால் 120. ரைட்டு, இதுவும் ரைட்டு. நெக்ஸ்ட்டு 6³ 6 × 6 × 6. -6 வருதா பார்ப்போமா. 6 6 are 36. 216. -6 210. இதுவும் கரெக்டு. ஏன்னா எல்லாம் லைனாக வந்துனே இருக்குது. இப்போ இது 2 தான் இருக்குது. 7³ 7 × 7 × 7. -7 வருமா. -7. 7³ 343. -7 என்ன வரும். இங்கே 3 அங்கே 4 போயிடும். ஸோ 336. நான் இதுவும் கரெக்டாக இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னா இவன் தான் தப்பாக இருப்பான். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. எப்படி என்னோடய ராஜதந்திரம். எதுக்கு செக் பண்ணிக்கலாம். 8³ - 8 இல்லை வேறு எதாவது இருக்க பார்ப்போமா. 8³ 512. -8 பண்ணுங்கள். இங்கே 2 போயிடும். அந்த பக்கம் 6 போயிடும். 6 போச்சுன்னா 504 வரணும். 505 வந்துடுச்சு. ஸோ அப்போது தே ஆர் சப்ராக்டிங் 7 சப்ராக்ட் பண்ணிருக்காங்க. கரெக்டாக. அப்போ தான் 505 வரும்.
512 மைனஸ் 7 பண்ணால் தான் 505. இங்கே பாருங்கள் இதெல்லாம் 2 2 3 3 4 4 5 5 6 6 அப்போ 7 8 8 தானே வரும். நான் எங்கே 7 வந்துச்சு? 504 வரலையே. 504 வரலையா? அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. 505 முடிஞ்சிது. ஓகே, நல்ல கொஷின் இது. ரெண்டு சூப்பராக இருக்கும். ஸ்கூல் எக்ஸாம்ஸை கேட்கலாம், சான்சஸ் வெரி ஹை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்ப்போம். டாடா பாய்.